இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல ஜோஹோ ஃபவுண்டர் திரு ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? வெளிநாட்டுல எல்லாம் நிறைய மக்கள் போய் என்ன பண்றோம்னா, நம்மளோட அறிவை விற்கிறோமே, நம்ம டெக்னாலஜியை வந்து இங்கே வளர்த்து விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அங்கே போய் பண்ணுறோமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது கேட்குறவங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியும். பட் அங்கே போய் பண்ணும்பொழுது அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இல்லைங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான் இல்லையா? இருந்தாலும் இந்த விஷயம், இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் டெக்னாலஜிஸ் படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய டெக்கீஸ் எல்லாம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வாங்க, பேக் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு கால் என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது, அது எதுக்காக சொன்னார்னு ஒரு அஜெண்டா இருக்கும் இல்லையா? அந்த அஜெண்டாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போகலாம். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இன்னும் வேக்கண்ட்டாக இருக்குது. நிறைய கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அடையாமல் கிட்டத்தட்ட 40 வருஷமா 50 வருஷமா பின்தங்கியே இருக்குது. இந்த சூழ்நிலை இந்தியாவுக்கு வந்து பெங்களூர் வளர்ந்துருச்சுன்னு சொல்றது இல்லை முக்கியம். ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ந்துருக்கணும். தனித்தனியாக ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ரேட்டிங் இருக்கணும். அந்த வளர்ச்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே அது இல்லை. அதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து சுயசார்பு. இந்தியா வந்து சுயசார்பு விஷயங்கள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா நம்ம டிபெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து இன்னொருத்தர் முதுகில் ஏறி சவாரி பண்ணவும் கூடாது, அதே மாதிரி நம்ம முதுகில் வேற எவனையும் ஏற்றியும் சவாரி பண்ணக்கூடாது. இதுதான் சுயசார்பு. நான் ஒன்று செய்கிறேன்னா நீ ஒன்று செய்யணும். அப்போ ஈக்குவல் ஆகணும். அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இன்னைக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரேஷியோ உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால தான் இந்தியன் மணி வேல்யூ தொடர்ந்து கீழ் நோக்கி வருது. இந்தியன் மணி வேல்யூ கீழே வருது கீழே வருதுன்னு கைத்தட்டி சிரிக்கிறது இல்லை நம்மளுடைய வேலை இல்லையா? அதுக்கு என்ன உபயோகமாக நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம என்னன்னாவது பார்க்கணும். இதை உடனே செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க. அப்படி உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வேலை இவங்கெல்லாம் வந்து நிறைய வருமானம் ஆச்சுன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் கூட நிறைய சம்பாதிப்பார், ஒரு பெட்டி கடை நடத்துறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, ஒரு துணிக்கடை வச்சுருக்கவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. ஏன்னா இங்கே வருமானம் எல்லாருக்கும் அதிகமாகும் பொழுது இல்லையா? ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்காமலாம் போயிடாது. நடத்தணுங்கிறதுக்காக தான் ஒரு மனுஷன் சொல்றாரு. எவ்வளோ பேர் சொல்றோம். அதையெல்லாம் பேசாம ஏன் இன்னைக்கு ஸ்ரீதர் பாபு பேசுறத பேசுறோம்னா, அவர் ஒரு ரோல் மாடலா நான் அங்க போய் சம்பாரிச்சேன். சம்பாரிச்சத வச்சு இங்க நான் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். இல்லையா? பட் அங்க இருக்கவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? அத நம்ம பேசாம சும்மா நம்ம இந்த பக்கம் ஒன் சைடரா பேசுனோம்னா அது தப்பான விமர்சனமா போயிரும். அப்ப அவங்களுக்கான பிரச்சனைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கிறேன். நம்ம மட்டும் என்ன யோக்கியமா இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எவ்வளோ பல கிராமங்கள்ல சரியான வேலை வாய்ப்பு இல்லாம நாம என்ன பண்றோம்? சிட்டியை நோக்கி வரோம், பெங்களூரை நோக்கி போகிறோம், மும்பையை நோக்கி போகிறோம், இல்லை வெளிநாடுகளுக்கு போகிறோம், வெளிநாட்டை விட்டுரும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களோட ஊர்கள்லேயே தலைநகரத்தை நோக்கி நகர்றீங்க. அப்போ நகர்ந்து வேலைக்கு வர நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? திருப்பி சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட சிட்டியில் பாதி, அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து கிராமங்களை சொல்லுவேன். கிராமங்களில் பல கிராமங்கள் இன்னைக்கு வெறிச்சோடி போயிருக்கு. அது ஏன் வெறிச்சோடி போச்சு? ஏன்னா வேலை வாய்ப்புகள் அங்கே இல்லாமல் போனது ஒரு காரணம். யாரை சொல்கிறேன்னா, நம்ம இந்திய நாட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, இதெல்லாம் கான்சியஸாக கவனிக்க வேண்டியது யாரோட வேலை? இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவங்க அதை பற்றி திங்க் பண்ணலாங்களா அப்படின்னா, அந்த இடத்துல தான் இங்கே ஜீரோ ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பொலிட்டிக்கல் பேச மாட்டோம் பொதுவாக. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசுறதுனால இதை நான் பேச வேண்டியதாக இருக்குது. எனிவே நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளும் கிராமங்கள்லேருந்து வரோம், சிட்டிக்கு வரோம், அப்புறமா லைஃப் ஸ்டைல் மாறுது, இங்கேயே வீட்டு வாடகைக்கு எடுக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கேயே வேலை இருக்கிறதுனால இங்கேயே குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், அப்புறமா சிட்டி பக்கம் வந்து வெக்கேஷனுக்கு போகிறோம், அதோட ஓர கட்டியாச்சு. இன்றைக்கி நீங்கள் கிளம்பாக்கத்தில் போய் பாருங்கள், ஒரு ஒரு சின்ன வெக்கேஷன் வந்தால் கூட எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம். ஏன் கிளம்புறோம்? ஸோ யாருக்கும் இங்கே சிட்டியில், ஐ மீன் சிட்டியில் நமக்கான பேஸ் இல்லை. நம்மளுக்கு சொந்த ஊருக்கு போனால் தான் நம்ம திருவிழா பண்டிகை எதையும் நம்மளால் கொண்டாட முடியுங்கிறதுனால நம்ம அங்கே போகிறத நம்ம தவிர்க்க முடியாது. இந்தியாவுக்குள்ளவே இருக்கக்கூடிய கிராமத்தில் சிட்டியில் வந்தவங்களுக்கே திருப்பி போகிறதுக்கு, அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலையோ, அப்போ நாம எப்படி வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வா வான்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க அவங்க? யோசிச்சு பாருங்க. அங்கே உங்களுக்கு வெறும் வேலை மட்டும் கிடையாது. நல்லா பார்த்துங்க, நல்ல சம்பளம், வேலை, ஒத்துக்கிறேன். அதை நம்ம அப்படியே விட்டுடுவோம். ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது சோஷியல் செக்யூரிட்டி. இப்போ இந்தியாவில் நம்ம 140 கோடி மக்கள் தொகை இருக்கும். இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெட்டராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் நம்ம வந்து பிலோ த பெஞ்ச் மார்க்கில் தான் இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து எஜுகேஷன். குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷன், அதுக்கு ஆகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ எஜுகேஷனுங்கிறது அங்கே இன்னும் தரமாக இருக்குது இங்கே இருக்கிறத விட அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கவர்மெண்ட்லேருந்தே ஒரு சப்போர்ட் இருக்கும் நிச்சயமாக. அந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஊரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்ச்சர் இதெல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து இங்கே வாழ முடியுமாண்ணா? இதோ இந்த சென்னையில் இருந்து ஒரு பையன் வந்து ஒரு கிராமத்துக்கு போய் 10 நாள் தங்குடானா தங்க மாட்டான். ஏன்னா எனக்கு அது செட் ஆகலை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்துடுறான். அப்போ யோசிச்சு பாருங்கள் நிலைமை. அவன் அங்கேருந்து தான் வந்திருப்பான். பட் இப்போ திருப்பி அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது இல்லையா? ஏன்னா அவன் இதுக்கு அடாப்ட் ஆயிடுறான் இந்த இடத்துக்கு. அப்போ அங்கே இருக்கவங்க மட்டும் எப்படி இங்கே வருவாங்கங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களே 2 கேட்டகரி மக்கள் இருக்கீங்க உங்களில். அதாவது எப்படின்னா, ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகி அங்கேயே லைஃப்பை வந்து தள்ளிட்டு போகணும் அப்படின்ற
டாஸ்கில் நீங்கள் போயிட்டு இருக்க ஒரு மக்கள். இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு ஒரு 5 வருஷம் வெளிநாட்டில் வேலை செய்வேன், இல்லை ஒரு 10 வருஷம் வேலை செய்வேன், 15 வருஷம் கழிச்சு நான் திருப்பி நான் இந்தியாவுக்கு வந்துருவேன், அந்த மைண்ட் செட்டில் போன ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ரிட்டர்ன் வந்துருவேங்கிற மைண்ட் செட்டோட போய் ரிட்டர்ன் வந்தவங்கலாம் வந்து இந்தியாவுக்கு லாபமானா எஸ் லாபம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய டெக்கீஸுக்கு தான் இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஊர்லேயே நம்ம பண்ண முடியாத சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற பல சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னை பக்கம் போங்க, இல்லை பிபிஓ போங்க, அதில் இருக்கிற எல்லாருமே என்ன இந்த சென்னை மக்களா? அதில் மிஞ்சி போனால் இது 20% இருக்க மாட்டாங்க சென்னை மக்கள். உண்மையை சொல்கிறேன், 20% இருக்கும். எல்லாமே வெளி மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதான் நம்மளோட சூழ்நிலைங்கிறத சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்கெல்லாம் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுமானா? நோ. அவங்கெல்லாம் இங்கே வரணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லை, ஒரு புள்ளி வச்சுட்டு அவங்க இங்கே வர்றது முக்கியம்னா, அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு புள்ளி நகரணும். என்ன? அவங்கள இங்கே அக்காமடேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அக்காமடேஷன் எங்கே இருக்குது? அவங்க வந்தாங்கன்னா என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுவாங்க? அவங்க வந்தாங்கன்னா எந்த மாதிரியான இடங்களில் தங்குவாங்க? அவங்க வந்தாங்கன்னா எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க வாழறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுடைய இருக்கக்கூடிய சொஃபஸ்டிகேஷனை எந்த வகையிலையும் குறைக்காம நாம் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நாம் சில விஷயங்கள் செய்ய முடிஞ்சால் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. இந்த ஊர்லேருந்து போனவங்க திருப்பி வரதுக்கு இவ்வளோ செய்யணுமா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. என்னதான் நம்ம நேஷனல் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். உங்களுக்கான சாப்பாடு வருமானம் இதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் அடுத்த தட்டுக்கு போகணும். இதை செய்யும்போது பேரலாக நீங்கள் ஒழுங்காக டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுறது மூலமாக அந்த நாடு வளருமே தவிர தனிப்பட்ட முறையில் அந்த நாட்டுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது யாரும் எடுக்கிறாங்க. எப்படி மாறும்னு நான் சொல்ல பாருங்க. தாம்பரமில் மெப்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. அதாவது இப்போ வெளிநாட்டில் ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர் அவர் அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே வாடகைலாம் அதிகம், அதனால மேன் பவர்லாம் ரேட் அதிகங்கிறதுனால அவர் என்ன பண்ணுற விரும்புகிறார், இந்தியாவுக்கு வரணும்னா லாட் ஆஃப் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும், லாட் ஆஃப் அப்ரூவல்ஸ் போகணும். அதுவே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் அதை நம்ம இந்தியன் சிட்டியாக கன்சிடர் பண்ணாமல் அங்கே என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டியை கொடுக்கறதுனால அவருக்கு என்ன பண்ண தேவையில்லைன்னா அவர் டாலர்லேயே பிஸ்னஸ் பண்ணலாம். அவர் வெளிநாட்டுக்காரர், அவர் வெளிநாட்டு பிஸ்னஸ். ஆனால் மெப்ஸில் வச்சிருக்கும் போதோ இல்லை மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் வச்சிருக்கும் போதோ அவங்க என்ன பண்ணலாம்னா டாலர்லேயே வச்சுக்கலாம். அப்போ மேன் பவர் மட்டும் எங்கே எடுத்துப்பாங்க? இந்தியாவில் எடுத்துப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ போய் அவர் வந்து நீங்கள் மேன் பவர் கொடுக்கலாம், அவர் என்ன பண்ணுவார், அமெரிக்கான்றது பதிலாக வந்து வேற ஒரு இடத்துல எங்கே அவர் சீப்பாக கிடைக்குமோ அங்கே கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அப்படி போனார்னா நமக்கு மேன் பவர் பெனிஃபிட் கிடைக்காதுங்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா இன்னும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அதிகமாக அரேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்களுக்கு தேவையான சூழ்நிலைகளையும் நம்ம உருவாக்கி தரதுனால அது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி போங்களேன், கிட்டத்தட்ட அமெரிக்கா மாதிரி இருக்கும். அந்த மரம், அந்த என்வரான்மெண்ட்டு, அந்த அந்த டிசைன் ஒர்க்கு அதெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட யூஎஸ் மாதிரி இருக்கும். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் பெரிய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்காது, நமக்கு தொந்தரவுகள்லாம் இருக்காது. எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி இருக்காது, இம்போர்ட் பண்ணாலும் இம்போர்ட். ஏன் அப்படின்னா இவங்க யாரும் இந்த நாட்டுக்காக வேலை செய்யலை, வேறு நாட்டுக்காக வேலை செய்ய போகிறாங்க, இங்கே இருந்து வேலை செய்கிறாங்க. இப்போ எப்படி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கேட்டட் கம்யூனிட்டி ஆரம்பிக்கணும். கேட்டட் கம்யூனிட்டி நம்ம ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அவங்களுக்கு உண்டான தேவையான எல்லா விஷயம் அவங்க நான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு மேலே வச்சு பேசுகிற நினச்சிக்காங்க. அவங்களை வர வைக்கிறதுக்கு என்ன வேலை? அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எப்படியான சூழ்நிலையில் அவங்க வாழ்வாங்க? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவே இப்படி மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு புள்ளி வைங்க, ஒரு சில கிராமங்களை தத்தெடுத்து அதை ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சிட்டியாக மாற்றக்கூடாது? அப்படி நம்ம மாற்றுறதன் மூலமாக இப்போ வெளியே போனவங்களாம் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்களாம் வந்து அதாவது சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போனாங்க அப்படின்னா கூட இங்கே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய சிஇஓ வரலாம், எம்டியாக வரலாம். ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், பல கிளைண்ட் அங்கே தெரியும், யாரை போய் அப்ரோச் பண்ணால் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை விற்க முடியும்னு ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அவங்கள எம்டியாக வர முடியும், பெட்டரான பொசிஷனுக்கு வர முடியும். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் சின்னதாக ஆரம்பிக்கும், 100 கோடி 50 கோடி அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் 1000 கோடி ஸ்டாக்காகவோ 1000 கோடி கேபிட்டலும் மாறும். ஸோ இது மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டியதுக்கு நம்மளோட அரசாங்கத்துக்குமே கடமை இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு சிட்டி உருவாக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா மாதிரிலாம் உருவாக்கக்கூடாது. அமெரிக்காவை விட 10 மடங்கு பெட்டராக இருக்கணும். செக்யூரிட்டிலையும் சரி, ஹெல்த்லேயும் சரி, பேங்கிங்லேயும் சரி, தொழில் அமைப்புகள் என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளே வந்து செட்டரேட் பண்ணி ஒரு மாடல் ரெடி பண்ணுங்கள். ஒரு நாள் அது எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒரு 20 வருஷம் கூட ஆகட்டும், இல்லை ஒரு 40 வருஷம் ஆகட்டும். ஆனால் அது எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் தானே. எப்போவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ரொம்ப டிலேவாக ஸ்டார்ட் ஆகும். 30% வளர்கிற வரைக்கும் தான். 30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 வந்து 60 100 மாறதுக்குள்ள ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யாமல் அவங்கள வான்னு கூப்பிட்டா மட்டும் வந்துருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க. அப்போ வேம்பு சொன்னது தப்பா அப்படின்னா தப்பெல்லாம் கிடையாது. ஒரு புள்ளி யாராவது வைக்கணும், அப்போ தானே அதை தொடர்ந்து அதை நோக்கி நம்ம நகர முடியும். இந்தியா வளர்ச்சி ஆகும்னு அன்றைக்கி அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி நம்ம அதுக்காக ஓடிக்கிட்டாது இருக்கோம்ல. அவர் சொன்னது முடிஞ்சு தாண்டி டேட் முடிஞ்சு போயிட்டுருக்கு. ஆனால் அது தாண்டி ஓடிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த உழைப்பை நம்ம அங்கே உட்காந்து பண்ணோம்னா இன்றைக்கி இந்தியன் மணி வேல்யூ காப்பாற்றலைன்னா நம்ம இவ்வளோ உழைச்சது எல்லாமே லீக் ஆகி வெளியே போயிட்டே இருக்கும். நம்மளாம் என்ன செய்கிறோம்? வெளிநாட்டுக்கு மேலே வேலை செய்கிறோன்றதை தவிர்த்து உங்களுக்குலாம் புரியாத தெரியாத கவனிக்காத ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய சில தவறுகளையும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்தியாவை
வேற ஒரு நாடு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் வந்து பிரிட்டிஷ் இங்கே கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே வந்து அவங்களோட செல்வங்களா இங்கேருந்து அங்கே கொண்டு போன விஷயங்கள் நடந்தது. மீன் டைம் இங்கே வரி வாங்கி இந்த மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பட் அங்கே என்னன்னா செல்வங்களை இவ்வளோ எடுக்கிறீங்களே, அதை வச்சே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்க வேண்டியது தானேங்கிறது தான் ஃபஸ்ட் இந்த கேள்வியாக கூட இருந்திருக்கும். இல்லைன்னா எங்கள் நாட்டை நாங்கள் பார்த்து நீங்கள் ஏன் வந்து உள்ளே போகிறீங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். ஸோ இந்த காங்கிரஸ்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சது யார்? ஒரு வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதில் சில மெம்பரை போட்டு கடைசியில் அந்த காங்கிரஸ் என்னாச்சு, அவன் தலையில் கொல்லிக்கட்டை எடுத்து வச்ச கதையாக திரும்பிச்சு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஸ்டோரி. இதனால ஏன் இப்போ ஞாபகப்படுத்துறேன்னா, அன்னைக்கு அவன் என்ன நினைச்சான், இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த நாடு மட்டும் இல்லை பல நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வத்தை உறிஞ்சி எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக அன்னைக்கு ரூலிங் ப்ராசஸ் போர் வச்சு பண்ணான். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பண்ணுற வேலையும் அதே தான் நம்ம பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க என்ன அமெரிக்காலேயே வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க அமெரிக்காவில் ஒன்றும் பண்ணல. அந்த எல்லா சாஃப்ட்வேருமே உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு, அதுவும் முக்கியமாக 140 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்தியா மாதிரியான இடத்துல தான் அவங்களுக்கான கன்சியூமர் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நாடுகளில், அந்த நாடுகளில் இருக்க சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் எங்கேருந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க மணியை? வெளிநாடுகள்லேருந்து தான் 60-70% கலெக்ஷனே பண்ணுறாங்க, இன்கமாக எடுத்துகிட்டு வராங்க. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டில் சுரண்டுறதுக்கு நாம் போய் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு சாஃப்ட்வேர் மேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவன் நம்ம நாட்டை தான் சுரண்டானே தெரியும். இன்டர்ன் இதுதான் உண்மை. அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா, உங்கள் நாட்டை சுரண்டுறதுக்கு உங்ககிட்டேருந்து மேன் பவர் எடுத்து இங்கே எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அவனை சொஃபஸ்டிகேஷன் பண்ணி கொடுத்து அவனையே வச்சு நம்மகிட்டேருந்து மாமூல் வசூல் பண்ணுற அந்த வேலைக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் இல்லைல்ல. அப்போ ஏன் இந்த ஸ்டார்ட் அப் விஷயங்கள்லாம் இங்கே அதிகமாக வரணும் அப்படின்னு விரும்புகிறோம்னா, எல்லாமே நம்ம டிபெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் அமேசான், இன்றைக்கி அமேசானுங்கிறது என்னது? ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ். இன்றைக்கி நீங்கள் விற்கிற, இந்தியாவில் விற்கிற எல்லா பொருளுக்கும் அவனுக்கு 20% கமிஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோமா இல்லையா? அப்படின்னா என்னது? அந்த 20% என்னது? அதுதான் அந்த மாமூல், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் விற்கிற பொருளை நம்ம ஊரில் இருக்கிறவங்க வாங்குறான். இதுக்கு நடுவில் 20% நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? ஸோ இவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு. நம்ம சந்தா கட்டிகிட்டு இருக்கோம், கண்டினியூஸாக சந்தா கட்டுறோம். அதாவது உங்களோட டெர்மினாலஜியில் சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷன், என்னோட டெர்மினாலஜியில் சொல்லணும்னா மாமூல் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இப்போ புரியுதா? ஓகே, ரைட். இதெல்லாம் நாளைக்கு மாற்றிட முடியும்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் மாறுறதுக்கு மாறணும்னு ஆசையாவது படுங்க. நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லை, மாறணும்னு ஆசையாவது படுங்க. எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு வரும், அப்போது நீங்கள் வந்து வர முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வரீங்களோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் படிச்சுட்டு தன்னுடைய அறிவை வந்து கொண்டு போய் அங்கே செலுத்துகிறாங்க இல்லையா, அதை நிறுத்தினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் என்ன கேட்டால். ஸோ இதுவும் ஒரு காலத்தில் எல்லாம் ஒரு காலம் நடக்கும். அதனால் நம்ம இதை வந்து எதிர்பார்க்கறதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, இப்போவே நடந்துகிட்ருக்கு. இப்போ லிங்க்டின்ல சொன்ன விஷயம் என்னென்னா, 40% ஆஃப் தி ஃபாரின் சிட்டிசன் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவலும் இருக்குது. இது வரைக்கும் சோஃபார் போனவங்க 40% ரிட்டர்ன் வந்துட்டாங்க, ஒரு 60% அங்கே இருக்கிறதாகவும் தகவல் இருக்குது. பட் இந்த தகவல்களை தாண்டி நம்ம ஒரு காலத்தில் கம்ப்ளீட்டாக இங்கேயே அதுக்குண்டான என்வரான்மெண்ட்டை உருவாக்குவோம்னு நம்புவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் எப்பவுமே சொல்கிறது தான், காசு பணம் கொடுத்து உதவி செய்தோட என்ன பண்ணலாம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.